வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே ஆராதனைக்கு, ஆன்லைன் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் ரெகபோத் ஏஜிஎம் சபையின் சார்பாக வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை ஆரம்பத்திற்காக ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவர் மகிமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் நம்மை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவரே சுதரிக்க ஆண்டவரே பாடும்படியாக, விதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவன் ஆண்டவரே சுதரிக்கிற சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று சொல்லி ஆண்டவரை வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. ஆன்லைனில் இருந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் எங்களோடு இணைந்து ராஜா ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகவும் நீங்க பெரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க ஒரு சில பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சொல்றோம், தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சொல்றோம், தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அதே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் அதே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, ஆமென் வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, ஆமென் வாழ்க, உம் நாமம் ராஜா வாழ்க, ஆமென் வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், எங்கள் குடும்பத்திலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், எங்கள் தேசத்திலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, ஆமென் வாழ்க, இயேசுவே வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க, ஆமென், உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சீதா, செவிகளை திறந்து விட்டு செய்வோம் சீதா, இந்த புனிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, எங்கள் தேசத்திலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, ஆமென் வாழ்க, ஓம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க, ஓம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே,
உள்ளத்தின் ஆறுதலே ஆமென் எங்கள் ஒளிமயமே துணையாய் உள்ளத்தின் ஆறுதலே இயேசுவே ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க ஆமென் வாழ்க இயேசுவே உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க ஆமென் உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே ஆமென் குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க ஆமென் வாழ்க இயேசுவே உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை தேவனுக்கே மகிமை எங்கள் தெய்வத்துக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை இயேசுவே என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க ஆமென் வாழ்க உம் நாமம் வாழ்க ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஸ்தோத்திரம் தேவாதி தேவன் இன்னைக்கு நமத்தில அவர் பிரசன்னராய் நமத்தில உலாவிக் கொண்டிருக்கிறார் சொந்த ஆராதனையில பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் தெய்வ பிரசன்னம் ஹல்லேலூயா குடும்பத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிற காயத்தில் நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அன்றைக்கு யோசுவாவிடத்துல ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல காலைகளிலே அந்த வாக்குத்தத்த ஆராதனை அந்த பாடலை பிடித்து நாமும் கூட செபிக்க போறோம் ஆண்டவரே நீங்க என்னை விட்டு ஆண்டவர் விலகாதீங்க ஆண்டவரை என்னை கைவிடாதபடி ஆண்டவரை வழிநடத்துங்க என்று சொல்லி இந்த மாதத்துல இந்த கடைசி வாரம் வரைக்கும் கத்த நம்மை நடத்தி வந்தால் இனிமேலும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார் சொல்ற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை பயன்படுத்த சொல்றோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை
பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. தீகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, ஆமே, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழைத்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலங்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவார். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேயாவே. நான் உன்னை காண்கின்ற தேவனாவே, கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இருக்கதான இடங்களில் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடி ஸ்தோத்திரம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்திக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய கர்த்தாவே கடைசி வாரத்திலே கர்த்தாவை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வாரம் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒரு குறைவில்லாதபடி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து எங்களை போஷித்து முடித்துவிட்டு ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வலதுகரத்தை பிடித்து பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவரே தம்முடைய வார்த்தைகளை நாளை ஆண்டவரே எங்களை தேற்றி ஆற்றி அரவணைத்து ராஜா. ஆண்டவர் தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தோளிலே சுமப்பது போல ராஜா
இந்த நாள் வரைக்கும் எங்களை சுமந்து கொண்டு வந்ததால தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே மகிமையின் தேவன், நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே ஆண்டவரே வேதனைகளை அறிந்தவர் ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீர்களுக்கு அர்த்தத்தை ஆண்டவரே ஆண்டவரே உணர்ந்து ஆண்டவரே பதில்களை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே வேதனைகள் மத்தியிலும் ஆண்டவரே என் தேவாதி தேவன் நல்லவராகவே இருந்தீரே ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. செங்கடலை கடந்து வரும்படியா கிருபை செய்தீரே, யோர்தானை கடக்கும்படியா கிருபை செய்தீரே ராஜா. ஆண்டவரே எத்தனையோ தடைகளை கர்த்தாவை தாண்டி வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆபத்தின் நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்கள் பட்சமாய் ஓடி வந்து ராஜா எங்களுக்கு உதவி செய்த நல்ல எபினேசரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் ஆண்டவரே எங்களை மறவாத நேசர் நீர் அல்லவா ராஜா. உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை வரைந்திருக்கிற தேவனே அப்பா, எங்களை அனுதினமும் விசாரிக்க கூடியதான தேவன் அல்லவா ராஜா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலவெளியில் ராஜா ஆண்டவரே அது எங்களை உயர்ந்த அடைக்கலமானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணிதான எங்கள் தேவாதி தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க ராஜா. நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே உம்மை துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே எல்லா போராட்டங்கள் விலகட்டும், எல்லா வியாதி விலகினர்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. தேவாதி தேவன் ஒருவரே அப்பா ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையாக, எங்களுடைய கேடகமாக, எங்களுடைய துருகமாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே அரண்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஓ ரகவ சந்தனரதியா கரமனதுர வரவா ஆண்டவரே நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே தடைகள் விலகி ஓடட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சுகவீனங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக, அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே புதிய வழிகளை திறந்து கொடுக்கிறவரே உமக்கு நன்றி ராஜா. புதிய பாதைகளை காட்டுகிறவரே உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இருளின் அந்தகார ஆவிகளை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு மீது ஆண்டவரே குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய இருளின் ஆவிகளை கர்த்தர் விலக்குகிற தயவுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை மறவாத நேசரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எபினேசரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப வாழ்த்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப வாழ்த்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி ஆமென்
நேரங்களில் ராஜா உங்களுடைய பலன் தந்து எங்களை காத்துக் கொண்டீர உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. சுகவீனமான நேரங்களில ஆண்டவரே நல்ல மருத்துவராய் வந்து ஆண்டவரே நல்ல சமாரியனாய் வந்து ராஜா எங்களுடைய காயங்களை கத்தர் கட்டுகிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைந்து போனதன உள்ளத்தோடு ஆண்டவரே என்னுடைய வேதனைகள் எப்பொழுது நீங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய காரியங்கள் எப்பொழுது ஆண்டவரே கைக்கூடி வரும் ஆண்டவரே என்று சொல்லி தாகத்தோடு ஆண்டவரே வாஞ்சியோடு பாரத்தோடு ஆண்டவரே இந்த காலை வேளையில யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க தேவ சமூகத்துல ஆண்டவர் இந்த ஆராதனையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கார்கள் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரி அவருக்கு ஆண்டவரே அறியாத ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரே. காரியங்களை நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிக்கூர் என்று சொன்னீங்க ராஜா. இந்த தேசத்துல கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எல்லா அரசாங்க ஆண்டவரே அலுவலர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவெளியில ராஜா ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் மீது ஆண்டவரே ஒரு நன்மையான ஒரு சேமத்தை கத்தர் கட்டளிடுவீராக. மரணத்தின் ஆவிலை கத்தர் விலக்கி போடுவீராக. தொற்று நோய்களின் ஆவிலை கத்தர் மாற்றி கொடுப்பீராக. மூன்றாவது அலை வராதபடிக்கு தேவன் வேலையடைத்து எங்களுடைய தேசத்தின் எல்லைகளில் ராஜா உடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கப்பட்ட ஜீவன் பலன் சுகத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு ஆண்டவர் ஜீவிக்கும்படியான கிருபையை கொடுங்க ராஜா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கத்தர் தீர்க்காயுசையும் தேக ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவர் சத்தியம் நிலையில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சோதரிக்கப்பட்ட தொடர்ந்து ஆண்டவரே அப்படி நாம மட்டும் மகிமைப்பட்டபடி நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதமுள்ளதான பகுதி எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த ஆன்லைன் வழியாக தேவனுடைய வார்த்தை ஸ்தோத்திரம் அழகு பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் தந்தான நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆன்லைன்ல வாட்ச் பண்ணி கொடுக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தினாலே ரெகபோத் தேஜி சபையின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபமெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்காக. கிருபை இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கு கொடுக்க போறதான எங்களுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு பிட்டு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கர்த்தாவே உயிர்ப்பிக்கவும் எங்களை பலப்படுத்தவும் ஆண்டவரே இன்னும் விசுவாசத்திலே கர்த்தாவே அதிகமாக ஆண்டவரே காலங்களில் நிற்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற அடியேனை மறைத்து நீங்க பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளினுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யார் அவருடைய சகோதரன் யாருடைய சகோதரி என்று சொல்லி அவர் தம்முடைய சீஷர்களுக்கு அங்க கூடியிருந்த ஜனங்களுக்கு ஒலிவ மலையிலே இருந்து அவர் தேவனுடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னதான வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவ செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய சித்தம் என்கிறதான தலைப்பிலே இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு அவர் எழுதும்போது விதமாய் எழுதுகிறார், கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் மிக அழகாக எழுதுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏன் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துடைய மையத்துல நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கக்கூடிய நன்மைகள், தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவ சித்தத்தை அறியாதபடினால
தேவ சித்தத்தை உணராதபடினாலே, தேவ சித்தத்தின்படி நாம் வாழாதபடினால்தான் இன்னைக்கு அநேக காரியங்களை நாம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன காரியத்தை செய்தார் என்று சொல்லி வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதே கூட இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனத்தையும் 38ஆம் வசனத்தையும் வாசிங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ வாசிங்க. அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் தம்மை அனுப்பினதுடைய நோக்கம், தேவனுடைய விருப்பம், அந்த சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமா இருக்குது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அதுல 38ஆம் வசனத்தை வாசிங்களா. என் சித்தத்தின்படி அல்ல, ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து கீழே பூமிக்கு இறங்கி வந்தேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்ததற்கு ஒரு நோக்கம் இருந்தது. என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் காணப்பட்டது. என்ன இந்த சித்தம்? இந்த பூமியிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாவ மன்னிப்பு பெற வேண்டும், சாபத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும், கட்டுண்டவர்களை கட்டு அவிழ்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட ஜனங்கள் சகல ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் எல்லாருமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையே இந்த பூமியில இந்த ஜனங்களுக்காக, பாவிகளுக்காக கொடுக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பாருங்க, அவருக்குள்ளாக ஒரு பசி தாகம் காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில நான் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குது. போஜனம் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய பசியை தீர்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய போஜனம் என்னவென்று சொன்னால், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் என்ன சித்தத்தை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? சித்தம் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய வசனத்திற்கு தகுந்தாற்போல் நம்முடைய வாழ்க்கை நாம் நடந்து கொள்வதே தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் தேவனுடைய நன்மை பெற்றார்கள். இன்றைக்கும் அவர்கள் நற்சாட்சி பெற்று நமக்கு முன்பதாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனத்திலே அநேக காரியங்களை வாசிக்க முடியும். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து அவன் தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன ஒரு வார்த்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, அப்போஸ்தலனாகிய பவுலை அவன் சவுலாய் இருக்கும் பொழுது அவன் அநேக சபைகளை உபத்திரவப்படுத்தி விசுவாசிகளை அடித்து உதைத்து அவன் உபத்திரவப்படுத்தக்கூடிய நாட்களிலே தமஸ்குக்கு நேராய் அவன் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய மெய்யான ஒளி அவனை சந்தித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த ஒளி வந்து அவனை சந்தித்த உடனே அவன் தரையில கீழே விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உடனடியாக அவன் ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவனோட காரியத்தை சொல்கிறான். வாசிங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க. கீழே விழுந்தவன் ஆண்டவரை குறித்து பல கேள்விகளை கேட்டு இருக்கணும். ஆண்டவரே, நான் இப்பொழுது என்னுடைய கண் பார்வை இழந்து காணப்படுகிறேனே, நீங்க யார் என்று சொல்லி அவன் கேட்காதபடிக்கு ஆண்டவருடைய காரியத்தை எல்லாம் அவன் கேட்டு உணர்ந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவனுக்கு அறிமுகமாகிறார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி அவனை தம்மை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துவதை குறித்து இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று சொல்லி நீங்க எனக்கு வெளிப்படுத்த
வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, அந்த சித்தத்தை செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம் பாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து என்னைக்கு அந்த கேள்வி நம்ம கேட்டுக்கோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமானது, உமக்கு சித்தமானதை நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு நேராக என்ன காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே, உமக்கு விருப்பமானதை நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொன்ன ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கிறோமா? இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை நோக்கி இந்த காரியத்தை கேட்டான். ஆண்டவராகிய தேவன் உடனடியாக தம்முடைய மகிமையான ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக அவனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல இன்றைக்கு காலைவேளையில் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொடுக்கிறதான அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு தேவ சித்தம் அறியாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ சித்தம் அறியாதபடிக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். ஆண்டவருடைய சமூகத்தை கொடுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நீங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய பாதையில என்னை நடக்கும்படி கிருபை செய்யுங்க ஆண்டவரே, என்னுடைய வலது கரத்தை உம்முடைய வலது கரத்தினால் பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, நீங்க காட்டுகிறதான வழியில நான் நடக்கிறேன். என்னுடைய சித்தம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய சித்தமா இருக்கட்டும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நானும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் இன்றைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. தேவன் உங்களை வழிநடத்துவதற்கு போதுமானவராய் காணப்படுற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம், வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்தார்களா அல்லது தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறின பொழுது அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை குறித்து வேதத்தின் அடிப்படை ஆதாரத்துடன் நம்ம பார்க்கலாம். வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர்கள் அவர்களுக்கு வழிமறித்து வந்தார்கள். மனதிலே வைத்திருக்கிறேன். இப்பொழுதும் நீ போய் மடங்கடித்து ஆண்டவராகிய தேவன் சவுலிடத்திலே சொல்லக்கூடிய காரியம், அமலேக்கை நீ மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவா என்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய தேவன் சவுலை சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாய் தேவன் ஏற்படுத்தினார். இந்த சவுல் பேர்ல ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி இருந்தார். என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நேராக பிரயாணமாய் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அமலேக்கியர் என்கிற ஒரு கூட்டம் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் வழிமறித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வழிமறித்ததான சம்பவத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நினைவுல வைத்திருந்தார். இப்பொழுது அந்த அமலேக்கியர்களை தேவன் சங்கரிக்கும்படிக்காக அவருடைய எல்லா பொருட்களையும் சுட்டெரித்து போடும்படிக்காக தேவன் சவுலிடத்தில் சொன்னதை குறித்து பார்க்கலாம். ஆனால் சவுல் செய்த காரியத்தை குறித்து 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் போனான் என்று சொல்லி ஆண்டவருக்கு சவுல் மீது ஒரு பெரிய ஒரு மனஸ்தாபம் காணப்பட்டது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் சொன்னதான வார்த்தை, அமலேக்கியர்கள் மடங்கடிக்க வேண்டும், அவர்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் சுட்டரித்து போட வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சவுலிடத்தில் சொன்னதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆனால் சவுல் இந்த காரியத்தை செய்யாதபடிக்கு ஜனங்களை அவன் மடங்கடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகாகை, ராஜாவாகிய ஆகாகை அவன் உயிரோடு பிடித்தான். ஆனாலும் இந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அவன் சங்கரிக்காதபடிக்கு, சுட்டரித்து போடாதபடிக்கு, அதிலே நசல் கொண்டதையும் கால் ஊனமானதையும் அந்த ஊனமான மற்ற மிருகங்கள் எல்லாவற்றையும் அவன் மடங்கடித்தான். ஆனால் தன்னுடைய கண் பார்வைக்கு பிரியமானதை அவன் பிடித்து வைத்துக் கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக, தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக, தேவனுடைய விருப்பம் இல்லாத காரியத்தை இந்த சவுல் செய்தபடினால அவருடைய வாழ்க்கையில நடந்தான காரியம் என்ன? வாசிங்க, அதுல 28ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் சவுலை நோக்கி,
கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவான சவுலுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது, அவரிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டது என்று சொல்லி பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, சவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் சொன்னதான காரியத்தை அவன் நிறைவேற்றாமல் போனபடினாலே தன்னுடைய வாழ்க்கையில அவன் தேடி இல்ல, அவன் கழுதை தேட வந்ததான அவனுக்கு ஒரு ராஜ்யபாரம் கிடைத்தது. அந்த ராஜ்யபாரத்தை இப்பொழுது அவன் இழந்து நிற்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் தோல்விகள், ஏன் இழப்புகள், ஏன் ஏமாற்றங்கள், ஏன் தலைகுனிவுகள், ஏன் பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொன்னால், நாம் தேவன் கொடுக்கக்கூடியதான இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டதான வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? தேவன் நம்மிடத்துல எவையெல்லாம் அவருடைய பார்வைக்கு பிரியமில்லை என்று சொல்கிறாரோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு தேவன் அகற்ற சொல்லும் போது அதை நம்ம அகற்றி விட வேண்டும். எதையெல்லாம் நம்மை விட்டு விட சொல்றாரோ அதை நம்ம விட வேண்டும். எதையெல்லாம் நம்மை விட்டு சுட்டெடுத்து போட சொல்கிறோம் அதை நம்ம சுட்டெடுத்து போட வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் மாறாக கீழ்ப்படியாதவளாய் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றங்கள் கடந்து வருகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக, தேவனுடைய சித்தத்தை செய்யாத சவுல் எப்படி ராஜ்யபாரத்தை இழந்தானோ, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு, தேவனுடைய ஆசீர்வாதமாக நித்திய ஜீவன், தேவனுடைய ஆசீர்வாதமாகிய எல்லா அன்பும், தேவனுடைய சிநேகம், தேவனுடைய உறவு, தேவனுடைய சபை என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல கீழ்ப்படிவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னார். அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் போது மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவேளை இந்த சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் சங்கரித்து போட்டிருப்பான், சுட்டெடுத்து போட்டிருப்பான் என்று சொன்னால், இன்றைக்கு அவனுடைய ராஜ்யபாரம் நிலைத்து நின்றிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடினாலே அவன் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை அவன் இழந்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு நாம் நடப்போம் என்று சொன்னால், தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நமக்காக மேன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார், நமக்காக கர்த்தர் உயர்வுகளை வைத்திருக்கிறார். எப்பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னால், தேவன் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படிக்காய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே பார்க்கிறோம், நோவாவை குறித்து பார்க்கிறோம். நோவா தேவன் தனக்கு எவைகளை கட்டளையிட்டாரோ அதன்படியே தேவன் சொன்னதான அளவின்படி அவன் பேழையை செய்து முடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மோசே தேவன் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவன் சொன்னபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் காட்டினான தேசத்திற்கு அவன் புறப்பட்டு கடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தான் நேசிக்க கூடியதான புத்திரனை, தன்னுடைய மகனை அவருக்காக பலி செலுத்தும்படிக்காக மோரியா மலைக்கு அழைத்து செல்லும்படி சொன்ன பொழுது அவன் கீழ்ப்படிந்து நடந்தான் என்று சொல்லி பார்க்கலாம். பாருங்க, அவன் கீழ்ப்படிந்தபடினாலே ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில அந்த ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான், எல்லா சகல காரியங்களையும் தேவன் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராதற்கு காரணம் ஆண்டவர் அல்ல, ஆசீர்வாதம் வருவதற்கு தடையா இருப்பதற்கு மற்ற குடும்ப நபர்கள் அல்ல, நமக்கு நாமே நாம் தடையாய் காணப்படுகிறோம். எதிலே தடையாய் காணப்படுகிறோம்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதில்லை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம தவறினபடினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம இழந்து விடுகிறோம். இன்றைக்கு நம் மனைவியுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், கணவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம், நம் வேலை செய்யக்கூடியதான எஜமானுடைய விருப்பத்தை செய்ய நம்ம முற்படுகிறோம். எல்லாருடைய காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படிகளாய் காணப்படுகிறோம். ஆனால் தேவ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதுக்கு சந்தேகமே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்துல யோனா என்கிறதான மனுஷனை குறித்து நம்ம பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்க தேவன் நினிவே குறித்து ஒரு சித்தத்தை வைத்திருந்தார். நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும், நினிவே இருக்கக்கூடிய ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அழிவிலிருந்து
தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனால் யோனா தேவனுடைய சித்தத்தை அவன் அறியாதவனாக தர்சிசுக்கு கப்பல் ஏறி சென்றான். அவன் சென்றதான கப்பலிலே அலைகளும் புயல்களும் காற்றுகளும் அடித்து அவன் நிமித்தமாக அந்த கப்பலில் இருந்த பொருட்களும் எல்லாம் கடலிலே தூக்கி போட வேண்டியதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து வந்து ஒரு இழப்பை சந்திக்கக்கூடியதான சூழ்நிலை தள்ளப்பட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக வாசிங்க, தேவ சித்தத்திலே என்ன, தேவ சித்தம் என்பது என்ன? வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. இரண்டாவது, ஆண்டவருடைய சித்தம் என்ன? நம் பேர்ல ஆண்டவர் வைத்திருக்கிற சித்தம் என்னவென்று சொன்னால் வாசிங்க, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு சித்தம், தேவனுடைய சித்தம் என்ன? இரண்டாவது, ஆண்டவர் விரும்புகிறான பரிசுத்தத்திலே நம்ம ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படுகிறதா? வேத வசனத்துல அநேக காரியங்களை வாசிக்கப்படுவது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கல. அதே 1 பேதுருவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Peter chapter 4 verse 2. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், இனி மாம்சத்திலே, மாம்சம் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் இச்சைகளிலே வாழாதபடிக்கு வாசிங்க, மனுஷருடைய இச்சைகளிலே ஆசாபாசங்களை பிழைக்காதபடிக்கு தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அல்லேலூயா. பாவங்களை விட்டு ஓய்ந்து விட வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இரண்டாவதாக தேவன் விரும்பக்கூடியதான சித்தம் பரிசுத்தம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு ஒழியக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அதுல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையத்துக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னுடைய இருதயமாகிய ஆலயம் எப்பொழுதுமே சுத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அவரை குறித்து வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாவத்தை பாராத சுத்த கிணறு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கக்கூடியதான நீங்களும் நானும் எவ்விதமாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிற நாட்களாய் காணப்படுகிறது. எங்கு பார்த்தாலும் பாவம். நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான இடங்களிலே பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், கொலைகள், கொள்ளைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், ஓரின சேர்க்கைகள், திருட்டுகள், அநியாயங்கள் என்று சொல்லி அநேக பாவமான காரியங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த பாவத்தின் மத்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை பாராத பரிசுத்த தேவனாய் காணப்பட்டது போல இன்னைக்கு நீங்களும் நானும் அமிதமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்மை நாமே ஆண்டவருக்கு முன்பாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாய் எவ்விதமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி ஆண்டவரை கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ இடங்களில நாம் பாவத்தை தண்ணீரை போல பருகக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய ஜீவியம் எவ்விதமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்க, அவர் பரிசுத்தராய் இருங்க, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க, என்னை பின்பற்றுகிறவர்கள் என்னை போலவே இருப்பார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனவே தேவனை ஆராதிக்கக்கூடிய நீங்களும் நானும் பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்த இடத்துல காணப்படுகிறதா? என்னுடைய பேச்சில, என்னுடைய நடத்தையில, என்னுடைய பார்வையில, என்னுடைய சிந்தையில, என்னுடைய செய்கையில, என்னுடைய வேலை ஸ்தலங்களில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல, எல்லா இடங்களிலேயும் தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்த இடத்துல காணப்படுகிறதா?
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சில வேதவசனம் சொல்கிறது. இன்றைக்கு ஒருவேளை இந்த பாவத்தோடு ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் தேவ சித்தம் பரிசுத்தமாய் வாழ்வதே அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு அந்த சித்தத்துக்கு மாறாக நாம் பாவத்திலே ஜீவித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு ஆண்டுடைய சமத்தை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றே நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது, நம்மை சுத்தம் பண்ணக்கூடியதாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய பாவத்தை அது சிவேர் என்று காணப்பட்டாலும் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினாலே வல்லமையினாலே அவை எல்லாம் கழுவி வெண்பனியை போல மாறும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு பரிசுத்தம் உள்ளதான வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடந்த வாரத்துல, கடந்த மாதத்துல, கடந்த வருஷத்துல நான் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன். இன்றைக்கு நாம் எப்படி தேவனுக்கு முன்பாய் காணப்படுகிறோம்? இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாய் நான் குற்றமற்றவனாக, உத்தமனாக, நீதி செய்கிறவனாக, பரிசுத்தமுள்ளவனாய் காணப்படுகிறேனா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது ஒரு நாள் ப்ராசஸிங் அல்ல, அது நம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே அந்த பரம ராஜ்யத்திலே போய் சென்று சேருகிற வரைக்கும், அல்லது காலம் தாமதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு நெருங்கி வரக்கூடியதான பாவங்களை விட்டு நம்ம ஓடுகிறோமா? ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவிதத்துல பாவம் நெருங்கி வரும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் எனக்குள்ளாய் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கண்டித்து உணர்த்திருக்கிறாரே, இன்னும் நான் விலகாமல் இந்த பாவத்துக்கு அடிமைத்தனத்திலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனே, விட முடியாத பாவமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான பாவமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொடுக்க அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தேவன் பரிசுத்தம் உள்ளதான தேவன். அந்த பரலோகத்திலே கேட்கக்கூடியதான ஒரே ஒரு ஆராதனையுடைய சத்தம் என்னவென்று சொன்னால், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் துதிபாடி கொண்டிருக்கிறதான அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் கடந்து சென்று சேரும் பொழுது நாமும் இந்த பரிசுத்த தேவனை தரிசிக்கும்படியாக ஆயத்தமாக வேண்டும். ஸ்தோத்திரம். அங்கில்ல, இந்த பூமியிலே நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஸ்தோத்திரம் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தம்முடைய சொந்த மகனாக, சொந்த மகளாக ஏற்றுக்கொள்வதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். இரண்டாவதாக, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் ஜீவிப்பதே அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. மூன்றாவது வாசிங்க, 1 தெசலோனிக்கர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 1 Thessalonians chapter 5 verse 18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. மூன்றாவது தேவனுடைய சித்தம் என்ன? ஸ்தோத்திரம். வேதவசனம் சொல்கிறது, எல்லாவற்றிலேயும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாவற்றிலும் நம்ம தேவனுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்றோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது அவர் விதமாக எழுதுகிறார், தேவனுக்குள்ளாக எல்லாவற்றிலேயும் நம் மனரமையுமாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாழ்விலும் நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும், தாழ்விலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும், இடுக்கமான நேரத்தில் ஸ்தோத்திரிக்க வேண்டும், விசாலமான நேரத்தில் நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டும். எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் தேவனுடைய சமூகத்தை நம்ம ஸ்தோத்திரிக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு அநேகர் நினைக்கக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், என் தேவன் நமக்கு எல்லா பொருட்களும் நிறைவா இருக்கும் பொழுது, நம்முடைய வீடுகளில் நாம் எதிர்பார்த்துக்கிறதான சாமான்கள், பொருட்கள், கார், வீடு, பங்களா, எல்லா பிள்ளைகள், மனைவி எல்லாம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில வேளையில நம்முடைய மனதில் தோன்றக்கூடியதான காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இதை கொடுக்கட்டும், அதுக்கு பிற்பாடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வேலையை எனக்கு கொடுக்கட்டும், நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். ஆண்டவர் எனக்கு நான் எதிர்பார்த்தான காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்கட்டும், அல்லது என்னுடைய பிள்ளைக்கு நான் எதிர்பார்த்தான காரியத்தை கர்த்தர் செய்யட்டும், அல்லது நான் எதிர்பார்த்த பொருட்களை கர்த்தர் எனக்கு கொடுக்கட்டும், அதற்கு பிற்பாடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவல்ல,
வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் எல்லா சூழ்நிலைகளையும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய அனுபவத்தில் நாம் கடந்து செல்லும் பொழுது சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் விதமாய் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதுமே என்னுடைய வாயிலே இருக்கும் என்று சொல்லி அவன் சொல்வதை குறித்து நம்ம பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாயிலில் தேவனுடைய துதி ஸ்தோத்திரங்கள் இருக்கிறதா? ஸ்தோத்திர வேதவசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அநேக குடும்பத்திலே 6 பேர் அல்லது 2 பேர் அல்லது 3 பேர் இருக்கலாம். அந்த 3 பேருடைய ஸ்தோத்திரங்கள் தினமும் ஆண்டவரை துதிக்கிறான். துதி வீடுகளிலே எழும்பும் பொழுது அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக ஸ்தோத்திரங்களினாலே தேவனுடைய கிருபை பெருகும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரிக்க நம்ம பழகிக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தாவீதை குறித்து வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு 7 முறை அவன் ஸ்தோத்திரிக்க பழகிக் கொண்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவன் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரித்தான். எல்லாராலும் துரத்தப்பட்டு கைவிடப்பட்டதான சூழ்நிலை இருக்கும் பொழுதான சமயத்தை கர்த்தரை துதித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவாக உயர்ந்த பொழுது, அவன் அரண்மனையில் இருக்கும் பொழுது அவன் தேவனை தேட மறப்பதில்லை, தேவனை துதிக்க மறப்பதில்லை, தேவனை ஆராதிக்க மறப்பதில்லை, தேவனை எப்பொழுதுமே அவன் ஸ்தோத்திரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்திலே அநேக நபர்களை குறித்து நம்ம சொல்ல முடியும். ஒரே வசனத்தை மட்டும் வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் வேத சேலையினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சேலையால் சுற்றப்பட்டது. லாசருவை குறித்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா கையோட? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களிடத்திலே கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல வாஸ்தான சம்பவம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்துக்கு கடந்து சென்றார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லாசரு அவன் இருந்தான கல்லறை, அந்த கல்லை புரட்டி போட்ட உடனே ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜெபத்தை கேட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதற்குள்ளே சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிறோம், பாருங்க, ஒரு அற்புதங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலே நன்றி சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு லாசருவை வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். உடனடியாக லாசரு அங்கிருந்து உயிரோடு எழும்பி வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை எதுக்காக இந்த காலையில் உங்கள் மத்தியிலே நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில எது கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆண்டவர் கொடுத்ததான பொருட்களை வைத்து அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் நடைபெறுவதற்கு முன்பதாகவே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிதாவை நோக்கி அவர் நன்றி பலிகளை ஏற்படுவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்தான ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது கிடைக்காதற்காக நம்ம ஒரு நாளும் சோர்ந்து போய் விடக்கூடாது. கிடைக்காதற்காக ஆண்டவரை மறுதலிக்காதீங்க, கிடைக்காதற்காக ஆண்டவரை தூசிக்காதீங்க, கிடைக்காதற்காக ஆண்டவரை நோக்கி முறுமுறுக்காதீங்க. எல்லாவற்றுக்காக, இப்ப கொடுத்தான வீட்டிற்காக, கொடுத்ததான பொருட்களுக்காக, கொடுத்தான மனைவிக்காக, கொடுத்தான கணவனுக்காக, கொடுத்தான பிள்ளைகளுக்காக, கொடுத்தான வேலைகளுக்காக, எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுவே ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சீஷர்கள் ஒரு நாள் மலை பிரசங்கம் முடிந்த உடனே சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நாம் ஏதாவது போஜனத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒரு சிறு பையனிடத்துல இருந்து வந்ததான 5 அப்பமும் 2 மீன்களையும் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவிடத்துல கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து உடனடியாக என்ன செய்தார் என்று சொன்னால், அவைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை அதை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். பாருங்க, மீதம் எடுக்கத்தக்கதான வகையில தேவன் அந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் அற்புதங்களையும் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சத்துல உண்மையுள்ளவர்களா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவன் கொடுத்தான சுகத்திற்காக, தேவன் கொடுத்தான நன்மைகளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ண நம்ம பழகி இருக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபுவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோபுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில பொருட்கள், அவனுக்கு நிறைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் இருக்கும் பொழுது அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான். அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எழுந்த போதும் அவன் ஆண்டவரை ஸ்தோத்திரித்தான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், இல்லாத பொழுது நம்ம தேவனை தேடுகிறோமா? ஸ்தோத்திரம், தேவனை ஸ்தோத்திரிக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் அதுதான் சொல்லுது, நாம் எல்லா சூழ்நிலையிலையும் தேவனை ஸ்தோத்திரிப்பதே அவருக்கு சித்தமா இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் ஸ்தோத்திரம் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுதும் கூட அவன் தான் முன் செய்து வந்தபடியே தேவனை நோக்கி அவன் 3 வேளையும் எருசலேமை நோக்கி அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஜெபிக்கிற மனுஷன், துதிக்கிற மனுஷன் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சிங்க கெபில போட்டாங்க, அங்கேயும் அந்த சிங்கங்கள் அவனை சேதப்படுத்த முடியல. காரணம் என்னவென்ன, ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். துதிக்கிற மனுஷனுக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி கொடுக்கிறார். துதிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன் அங்க இருக்கக்கூடியதான தேசத்தையே அசைக்கக்கூடியதான ஒரு மனுஷனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு தனி மனிதனாக உங்க குடும்பத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்க குடும்பத்தை சந்திக்க முடியும். நீங்க ஒரு குடும்பமாய் ஜெபிக்கும் பொழுது நீங்க இருக்கக்கூடியதான அந்த பட்டணத்தை, அந்த கிராமத்தை கர்த்தர் சந்திக்க முடியும். நம்ம இருக்கக்கூடியதான கிராமங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தை சந்திக்க முடியும். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், தேசத்துல ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும், தேசத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் நம் தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேலை இருக்கும்போது நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றோம். இந்த நாட்களே, கொரோனா லாக்டவுன் நாட்களில நம்ம வீட்டுல இருக்கிறோம், வருமானங்கள் இல்ல, வேலை இல்ல, வீட்டுல அநேக காரியங்கள் குறைவு. ஆனாலும் இந்த குறைவின் மத்தியிலேயும் நாம் தேவனை உண்மையாய் ஸ்தோத்திரித்து ஆண்டவரை ஆராதித்து தேடுகிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலையிலிருந்து தேவ சமூகத்தை நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் நான் செபிக்காமல் இருந்திருக்கேன், இது நாள் வரைக்கும் துதிக்காமல் இருந்திருக்கேன், இது நாள் வரைக்கும் தேவனை ஆராதிக்காமல் இருக்கிறேன். ஆண்டவரை, இன்றிலிருந்து ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தை செய்யும்படிக்காக என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படி தானியேலுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தாரோ, அதே போல கர்த்தர் உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தேசத்தையும் நாம் வாழக்கூடிய இந்த பட்டணத்தையும் கர்த்தர் சொத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி எல்லா சொத்திரம் இந்த கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் விடுதலை செய்வதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். 4ஆவதாக வாசிங்க, தேவனுடைய சித்தம் என்ன? 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. தேவனுடைய சித்தமா இருக்குது. 4ஆவதாக, இந்த பூமியிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நம்மை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். சோதரம், இது நம்ம ஒரு நாள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கார்? ஆசீர்வதித்திருக்கிறார். சோதரம், ரட்சிப்பு என்கிறதான ஆசீர்வாதத்தை, மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான எல்லா காரியங்களையும் உபகாரங்களையும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த நன்மை செய்வதில் நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டிருக்கிறோம்? சோதரம், வேதவசனம் சொல்கிறது, நன்மை செய்யும் பொழுது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். அதுல ஒரு 2-3 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். வாசிங்க, சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களா. தீமையை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய். இன்றைக்கு இந்த பூமியில தீமை செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நன்மை செய்வதற்கு அநேக ஆட்கள் கிடையாது. அதனால ஆண்டவர் சொல்றார், தீமை செய்வதை விட்டு விலகி நீ நன்மை செய். வாசிங்க, அதிலே 37ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை வாசிங்களா. தீமையை விட்டு விலகி, தீமை விட்டு விலகி நன்மை செய், நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய். இந்த பூமியில நீ நன்மை செய்வாய் என்று சொன்னால் என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். அப்படின்னு சொன்னால் இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ, அழிவிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள, சங்கீதங்களின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கள. தேவன் இல்லை என்று, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான், மதிகெட்டவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்வான். அவர்கள் தங்களை கெடுத்து, அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள், அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, வேதவசனம் சொல்கிறது, இந்த பூமியில நன்மை செய்கிறவர்கள் ஒருவனுமே இல்லையே. சொல்ற கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்களா, நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். Proverbs chapter 3 verse 27. நன்மை செய்யும்படி, நல்லா கவனிச்சுக்கோங்க, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும், உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு, அதை செய்யத்தக்கவர்களாக செய்யாமல் இராதே, செய்யாமல் இராதே. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நன்மை செய்யத்தக்க திராணி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அதை நன்மை செய்யாமல் இருக்காதே என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் நல்ல உணவுகளை, நல்ல உடைகளை, நல்ல வேலைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது சம்பாத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஏழையானவனை நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு உதவி செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் இருப்பது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனத்தை நம்ம வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவர் இந்த பூமியில அவர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த பூமியில இருக்கக்கூடிய நாட்கள இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்ய பழகிக் கொள்ள வேண்டும். அநேகருக்கு தீமை செய்கிறவர்கள் அநேகராய் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்க தீமை செய்யாதீங்க, அதற்கு பதிலாக நன்மை செய்யுங்கள். அல்லேலூயா. முதல்ல யாருக்கு செய்யணும்? உங்களுடைய சத்துருக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த கல்லனை ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் அவனுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் கொடுத்தான ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்தான தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்தான அநேக விதமான மேன்மைகள், அநேக விதமான உச்சிதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது நாம் எத்தனை பேருக்கு நம்ம என்ன செய்யறோம்? நன்மை செய்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. படிக்க தெரியாதவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்பது ஒரு நன்மைதான். கண்கள் இல்லாதவர்களுக்கு நம்ம பாதையை கைகளை பிடித்து நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி விட்டால் அதுவும் நன்மைதான். தேவனுடைய பார்வை நம்ம நன்மை செய்வதாய் காணப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய சித்தத்தை செய்வதாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:36 நாம் வாசிக்கும் பொழுது தொர்க்காள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அந்த தொர்க்காளை குறித்து வேதவசனம் சொல்கிறது, அவள் அங்கே இருக்கக்கூடியதான பெண்களுக்கு அவள் ஆடைகளை தைத்து கொடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவள் ஒரு நாள் மரித்து போன பிற்பாடு அந்த பெண்கள் எல்லாம் அந்த தொர்க்காள் தான் உயிரோடு இருக்கக்கூடிய நாட்களிலே அவள் தங்களுக்கு தைத்து கொடுத்த ஆடைகளை சொல்லி அவர்கள் அழுதார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த நன்மைகள் தேவனுடைய சமூகத்தை போய் எட்டினது நிமித்தமாக தேவன் ஏற்ற வேளையில தம்முடைய ஊழியக்காரனாகிய பேதுருவை அந்த இடத்துல அனுப்பி அவன் மூலமாக பேதுரு கடந்து சென்று ஜெபித்தான். அந்த தொர்க்காள், மரித்ததான தொர்க்காள் மீண்டுமாக உயிரோடு எழும்பினாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட பாருங்க, எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். சோத்திரம். அதுக்கு கீழே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:1 நாம் வாசிக்கும் பொழுது கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனுமாய் இருந்து அங்க இருக்கக்கூடியதான தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் எல்லாருக்குமே தான தர்மங்களை செய்யக்கூடியவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவனுடைய வேண்டுதலும் அவனுடைய தான தர்மங்களும் தேவ சமூகத்திலே போய் எட்டினது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடியதான தான தர்மங்கள், நம்ம ஜெபம் மட்டும் பண்றோம், நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், மற்ற காரியத்துல எல்லாவற்றையும் நம்ம நிலைத்து இருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம நன்மை செய்கிறோம்? சோத்திரம். நன்மை செய்வது என்று சொன்னால் பணம் பொருள் மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை நாம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது, சோத்திரம், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை குறித்து நம்ம சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அது ஒரு நன்மையாய் காணப்படுகிறது. சோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ பேர் சோத்திரம் குடியில, சோத்திரம் வெறியில காணப்படுகிறாங்க, எத்தனையோ பேர் சாபத்தில் இருக்காங்க, எத்தனையோ பேர் கட்டுகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் வியாதியில் இருக்காங்க, வறுமையில் இருக்காங்க. இவர்களுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் போய் அறிவிப்பது அதுவும் நன்மை செய்வதாகத்தான் காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை அநேக உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன உடனே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை அழைத்தார்கள், உடனடியாக அவர்களும் நன்மை பெற்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நாம் வாசிக்க முடியும். அந்த கொர்நேலியுடைய தான தர்மங்கள் தேவ சமூகத்தில் எட்டினது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய தூதனை அந்த கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படாக. நீங்க தான தர்மங்களை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார். உங்களுக்கே இல்லை, எனக்கே இல்லை, நான் எப்படி தானம் தர்மம் செய்வது? அப்படி இல்லை. ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுங்க, நம்மிடத்துல 2 ஆடைகள் இருக்கும் என்று சொன்னால் ஒரு ஆடைகள் நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். சோத்திரம். வஸ்திரம் இல்லாதவருக்கு வஸ்திரம் கொடுக்க வேண்டும், ஆகாரம் இல்லாதவருக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும், தங்க இடலாதவருக்கு தங்க இடத்தை நம்ம ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும். இப்படி செய்வதே நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மேம்பட. இன்னைக்கு நம்ம இடத்துல அநேக பொருட்கள் இருக்கலாம், அநேக ஆஸ்திகள் இருக்கலாம், ஆனால் வேதவசனம் சொல்கிறது, நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றவர்களாய் காணப்பட மாட்டோம் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் அப்படி நன்மைகளை செய்வோம் என்று சொன்னால்
தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஐந்தாவதாக வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி, ஆகையால் ஐந்தாவதாக தேவனுடைய சித்தத்தை செய்கிறபடி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தன்னுடைய ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். பாருங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பாடு அனுபவிப்போம் என்று சொன்னால் அது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றவர்களாய் காணப்படுகிறோம். அதை குறித்து 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க. மீண்டுமாய் வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தமாக நாம் பாடுகள் அனுபவிக்கும் போது அதுல சந்தோஷம் அடையவர்களாக என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானபடினால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவின் நிமித்தமாக இந்த பூமியிலே நமக்கு அநேக பாடுகள் கடந்து வரும், அநேக வேதனைகள் கடந்து வரும், அநேக உபத்திரவங்கள் கடந்து வரும், அடிகள் கடந்து வரும், எதிர்ப்புகள் கடந்து வரும். ஆனால் வேதவசனம் சொல்லுது இவைகள் எல்லாம் கொஞ்ச காலம். அல்லேலூயா. இந்த கொஞ்ச காலத்துல, இந்த சோதனை நாட்கள்ல கிறிஸ்துவுக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கும் பொழுது தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் கடந்து செல்கிறபடினால ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சொல்லப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதனை விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாய் காணப்பட்டான். சோத்திரம். அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒரு 2 வசனங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். சத்தியமானதை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சத்தியமானதை நான் பேசுகிறேன். ஆண்டவருடைய சத்தியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பேசினார். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் வாசிங்க. நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னிலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றிலும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. நல்ல சொல்வார் பாருங்க. நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது அவர் தம்மை உயர்த்தாதபடிக்கு. வாசிங்க. என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த வசன வாசம் அப்போஸ்தலனாகிய பவுலனுடைய வாழ்க்கையில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த முல்லை குறித்து அவன் அநேக நாட்கள் இந்த சரீரத்திலே பாடுகளை குறித்து அவன் வேதனை அடைந்தவனாய் காணப்பட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிலே போய் அவன் சொல்லி, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படியா செய்யுங்க, எடுத்துருங்க ஆண்டவரே சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்ன பதில், இனி இதை குறித்து நீ என்ன பண்ணாத, எங்கிட்ட அதனுடைய விளைவிடத்தை குறித்து ஒரு நாள் சொல்லாத, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுல கீழே இன்னொரு வசனத்தை கொடுத்து வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 26 வாசிங்க. 25 26 வாசிங்க. 3 தரம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திலே கிறிஸ்துவின் நிமித்தமாக 3 தரம் மிலாறுகளினால் அடிக்கப்பட்டேன். ஒரு தரம் கல்லெறி உண்டேன். 3 தரம் கப்பர் சேதத்தை அடைந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். வாசிங்க. அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லர்களால் திருடர்களால் வந்த மோசங்களும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களும். போதும். நீங்க வீட்டுல வாசிச்சுக்கொள்ளுங்க. மீதமுள்ளதான 27 வரைக்கும் வாசிக்கணும். சொல்லியிருக்காரு அநேக தரம் அவர் பட்டினியா இருந்திருக்கார், பசியா இருந்திருக்கார், நிர்வாணமா இருந்திருக்கார் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளை குறித்து அவர் அந்த இடத்துல சொல்வதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம்.
இன்றைக்கு வரைக்கும் நாம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்று சொல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். என்றைக்காவது கிறிஸ்துவ நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம பாடுகளை சகித்து இருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் அனுபவித்த பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வேதனைகள் நம்முடைய பாடுகள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாருக்காக இந்த பவுல் இவ்வளவு காரியங்களை சகித்தார் என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக பாடுகளை அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டாலும் அந்த முள்ளின் மத்தியிலேயும் அவர் தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டி எழுப்பினார். தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பிரசங்கித்தார். தேவனுடைய சபைகளை அவர் அநேக இடங்களிலே கடந்து சென்று தேவனுக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக அவர் பிரயாணமாய் கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக என்ன காரியத்தைக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு காரியத்துல நம்முடைய சரீரத்தை குறித்தான வேதனைகள், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, எனக்கு இந்த பாடுகள் இருக்கு, என்னுடைய குடும்ப தேவை, என்னுடைய பிள்ளையின் காரியம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது கிறிஸ்துவுக்காக பாடு சகிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விதத்திலாவது நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு அநேக காரியங்கள் சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்க. அந்த இடத்துல சொல்லுவது, அவர் தாமே மெய்யாக நமக்காக பாடுகளை கல்வாரி சிலுவையிலே சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் செய்தான தவறுகள், நாம் செய்தான மீறல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காகவும் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே கல்வாரி சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எதற்காக? நாம் மீட்கப்படும்படிக்காக, நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக, நாம் நித்திய ஜீவனை பெற்று இந்த சோதரம் நரகத்துக்கு அல்ல, தேவனோடு கூட அந்த பரம ராஜ்யத்துல அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்மை தாமே அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவராய் காணப்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் பாடு அனுபவிக்கக்கூடியவராய் காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். சில வேளையில இந்த பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக இடங்களில் கர்த்தரை துதித்து ஆராதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனத்தை பார்க்காதீங்க, பலவீனத்தை மாற்றக்கூடியதான தேவனை நோக்கி பாருங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காதீங்க, பிரச்சனை எனக்கு பெருசா மலை போல இருக்குது என்று சொல்லி பார்க்காதீங்க. பிரச்சனை மாற்றக்கூடியதான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. அந்த ஆண்டவர் பாடுகள் மத்தியிலேயும் பரமனை தேடும் பொழுது நாம் பரம ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் காணப்படுவோம் என்று என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆண்டில் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். அந்த பாடுகள் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. பாருங்க, பாடுகள் கிறிஸ்துவுக்காக அனுபவிக்கும் பொழுது அதுல ஒரு நாள் நான் வெட்கப்படுவதே கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது விதமாய் எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்காக பாடுகளை நான் சகிக்கும் பொழுது, பாடுகளை அனுபவிக்கும் பொழுது நான் ஒரு நாள் வெட்கப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சரீரத்துல கொடுக்கப்பட்டதான முல்லை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. சரீரத்தில் இருக்கக்கூடிய வேதனை குறித்து கவலைப்படாதீங்க. எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்திருக்கான காத்திருக்கான சுகம் கடந்து வரவில்லையே, உயர்வு கடந்து வரவில்லையே, மேன்மை கடந்து வரவில்லையே, இவை எல்லாவற்றையும் பார்க்காதபடிக்கு, இம்மைக்குரியதான காரியத்துக்காக மட்டும் நம் தேவனை தேடாதபடிக்கு, தேவனுக்காக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவனோடு கூட சேர்ந்து பாடுகளை சகிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நீங்க தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்க. தேவன் சுதந்திரம் மற்ற எல்லா காரியத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆறாவதாக ஒரு காரியம் தேவ சித்தத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பொறுமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆறாவது காரியமாக தேவ சித்தம் என்னவென்று சொன்னால், நாம் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவன் கொடுத்தால் இந்த விசுவாச வாழ்க்கை நாம் பொறுமையோடு ஆண்டவர் துவக்கி வைத்திருக்கார். இந்த ஓட்டத்தை நம்ம பொறுமையோடு ஓடி முடிக்க வேண்டும். சோதரா, அதனாலதான் வேதவசனம் சொல்லி, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோதரா, இன்னைக்கு நம்முடைய ஆரம்பத்துல நம்முடைய ஓட்டம் பொறுமையா இருந்தது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய காரியங்கள் நடைபெறவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஓட்டம் என்ன செய்கிறது சொன்னால், பொறுமை இல்லாதபடிக்கு பொறுமை இழந்து விடுகிறோம். அல்ல, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதவசனம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும், தாமதித்தாலும்
காத்திரு என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனவே கர்த்தர் கொடுத்தான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு நாளும் பொய் போகாது. நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்திலே, சபைக்கு, தேசத்திற்கு கர்த்தர் கொடுத்தான இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை ஓட வேண்டும். இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடிக்கு நாம் லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக சமயங்களில் இந்த ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பிசாசானவன் பலவிதமான இச்சைகளை கொண்டு கொடுப்பான். சோத்திரம். இச்சைகளை கொண்டு போடுவான். சோத்திரம். அப்படிப்பட்ட சமயத்தை நாம் இடது பக்கம் வலது பக்கம் சாயாதபடிக்கு, அவருடைய சத்தங்களுக்கு நம்ம செவி சாய்க்காதபடிக்கு தேவனை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலவேளை பொறாமையினால, எரிச்சலினாலே, சண்டைகளினாலே, போராட்டங்களினாலே, பலவிதமான காரியத்தினால் நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் பொறுமையோடு இருந்தார் என்று சொல்லி நாம பார்த்தோம். அவரை அடித்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். ஆனால் எல்லாவற்றின் நிமித்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பொறுமையோடு இருந்தார், பொறுமையோடு பாடுகளை சகித்தார். எதற்காக என்று சொன்னால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த பொறுமை காத்துக்கொண்டார். அது மாத்திரமல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்காக அவர் பொறுமையோடு தம்முடைய வாழ்க்கையை அவர் காத்துக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல ஒரு கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பொறுமையோடு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு வைத்திருக்கான ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் மரண பரியந்தம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஆகிலும் எல்லாமே உங்களுக்கு வரும். வேதனை வரும், உபத்திரம் வரும், கண்ணீர் வரும், சோதனைகள் வரும், நிறைய நெருக்கங்கள் வரும், இடுக்கண்கள் வரும். நம்ம யாரெல்லாம் நம்பி இருக்கிறோமோ அவர்கள் நிமித்தமாய் கூட நமக்கு வேதனைகள் கடந்து வரும். ஆகிலும் வேதவசனம் சொல்கிறது, வாசிங்க. நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்துட்டார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய ஓட்டம் பொறுமையோடு நாம் ஓடுவோம். தேவன் கொடுக்கக்கூடியதான வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்து அதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓடினால் தேவன் நமக்காக ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுக்கக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பாரம் இல்லாத, சோத்திரம், உபத்திரம் இல்லாத, வேதனை இல்லாத ஒரு தேசத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கடைசியாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்பது என்ன? வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:10 வாசிங்க. Matthew chapter 6:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அல்லேலூயா. கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை குறித்து அவர் போதிக்கும் பொழுது விதமாய் சொல்லி கொடுக்கிறார். என்னவென்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலம் என்று சொன்னால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திலே அவருடைய சித்தம் என்ன நிறைவேறுகிறதோ அது பூமியிலே நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் அந்த இடத்துல என்ன? அந்த இடத்துல எப்பொழுதுமே துதி இருக்கும், அந்த இடத்துல எப்பொழுதுமே சமாதானம் இருக்கும், அந்த இடத்துல எப்பொழுதுமே சந்தோஷம் இருக்கும், அந்த இடத்துல கவலை இல்லாத ஒரு இடமா இருக்கும், பாடுகள் இல்லாத ஒரு இடமா இருக்கும், சோத்திரம், எந்த விதமான பிரச்சனை இல்லாத ஒரு இடமா இருக்கும், திருடர்கள் இல்லாத ஒரு இடமா இருக்கும், போராட்டம் இல்லாத ஒரு இடமா இருக்கும், கைவிடப்படாத ஒரு இடமாய் காணப்படும். எல்லா நேரங்களிலேயும் தேவன் நம்மோடு கூட இருக்கக்கூடியதான, தேவன் ஆளுகை செய்யக்கூடியதான ஒரு இடமாய் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்டதான ஒரு ஆளுகை, தேவனுடைய சித்தம் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இந்திய தேசத்துல தேவனுடைய சோத்திரம் சித்தம் நிறைவேற வேண்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா குடும்பங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வர வேண்டும். எல்லா கொள்ளை நோயிலும் தேவன் விடுதலை செய்ய வேண்டும். எல்லா பிசாசின் பிடியில் இருக்கக்கூடியதான ஜனங்களை தேவன் விடுவிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை, சிறைப்பட்டவர்களை தேவன் விடுதலையாக்க வேண்டும். வேதவசனம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். சோத்திரம். இந்த தேசம் மாத்திரமல்ல, இந்த முழு உலகமும் தேவனுடைய
ராஜ்யத்துக்குள்ள தேவனுடைய ஆளுகைக்குள்ள கடந்து வரும் பொழுது அதற்கு ஒரு சமாதானம் காணப்படும் என்று சொல்லி பார்த்தோம். சந்தோஷம் காணப்படும் என்று சொல்லி குறைவில்லாத ஒரு தேசமாய் காணப்படும். எல்லாருக்குள்ளும் கர்த்தர் தாமே எல்லாருடைய இருதயங்களில் அவர் ஆளுகை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்பதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் எதற்காக செபித்துக் கொண்டிருக்கோம்? கர்த்தருடைய ஸ்தோத்திரம் சித்தம் இந்த பூமியில, என்னுடைய தேசத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சபையில, என்னுடைய கிராமத்துல, என்னுடைய பட்டணத்துல, என்னுடைய தமிழகத்துல தேவனே உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோமா? ஸ்தோத்திரம். அல்லது நம்முடைய ஜெபம் சுயநலமான ஜெபமாய் காணப்படுகிறதா? எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ஆண்டுடைய சித்தம் அவர்களுக்குள்ளாய் நிறைவேற வேண்டும், அவருடைய குடும்பத்துல நிறைவேற வேண்டும், நம்முடைய தேசத்துல நிறைவேறும்படிக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் நிச்சயமாகவே இந்த பூமியிலே ஆளுகை செய்யும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த பரலோகத்திலே எப்படி ஆண்டுடைய ஆளுகை இருக்கிறதோ அதே போல இந்த பூமியில பிசாசனுடைய ஆளுகை இல்லாதபடிக்கு தேவனுடைய ஆளுகை இருக்கும் என்று சொன்னால் ஒரு சமாதானத்தை காண முடியும், சந்தோஷத்தை காண முடியும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை, பிதாவுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சித்தத்தை ஒரு விலையேற பெற்றதாய் அவர் பார்த்து அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் அவராலே தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து இந்த பூமியிலே கர்த்தர் வைத்திருக்கிறாரே. நாம் யாருடைய சித்தத்திலே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிதாவுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது இந்த பூமியில இச்சைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? அல்லது நம்முடைய சுய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்படுகிறோமா? தேவனுடைய விருப்பம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க ஆண்டவரே? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க ராஜா, அந்த காலையில நான் அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா நாங்கள் கேட்டுதான் இந்த 6-7 காரியங்களும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்துல மாத்திரமல்ல எங்களுடைய குடும்பத்துல நிறைவேறும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் இந்த தேவ சித்தத்தை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுடைய ஆண்டவரே விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் ஜீவித்திருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு அர்ப்பணிங்க. தேவன் உங்களை ஏற்று ஆசீர்வதித்து உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. கிருபை இருக்கும்படி எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாக ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை கேட்டதான ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்தினப்பா. தேவனுடைய சித்தம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களையும் நீர் அவ்விதமாய் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை எவ்விதமாக ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக ஆண்டவரே உமக்கென்று தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதான ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றினது போல கர்த்தாவே எங்களை நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே தெய்வீக சமாதானம் இருக்கட்டும், தேவனுடைய ஆளுகை இருக்கட்டும், தேவனுடைய ஆண்டவரே சுகம் உண்டா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்க முடியும் நாம மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்படுக்கிற ஆண்டவரே. வரக்கூடிய நாட்களில் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு குடும்பத்திலே எதிர்பார்த்து காத்திருக்க கூடியதான ஆண்டவரே வாஞ்சைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், தாகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. தேசத்துல ஒரு மாதிரி கணக்கத்தில் கிருபை செய்யும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். குடும்பம் முழுவதையும் ஆண்டவரே ரத்த கோட்டைக்குள்ள கர்த்தர் மறைத்துக் கொள்ளுங்க. தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவரே தேவனுடைய கர்த்தாவை சட்டையின் மறைவுகளை நிழலை வைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah. Praise the Lord. God bless you all.